ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸில் இன்சேன் எலிவேட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஹாரர் கேம் தான் வந்திருக்கோம். உங்களுக்கே தெரியும், இப்போது நான் போன தடவை 99 ஆயிடுச்சு இந்த ஃபாரஸ்ட் போட்டேன். இப்போ அதுக்கேற்ற மாதிரி இது போட்டிருக்கேன், போட போகிறேன். இட காயின்ஸு வரும்போதே தராங்க. 492 காயின்ஸ் இருக்கா? 492வா? டார்ச்சு ஒரு ஸ்பீட் காயில் வாங்கிக்கலாமா? யூஸ் ஆகும் பேய்கிட்ட இருந்து ஓட. பேய் கேம் தானே, எப்போ எந்த பேருன்னு சொல்ல முடியாது. ஒரு டார்ச் கூட என்னால் வாங்க முடியும், வாங்கிட்டேன். இப்போ பாருங்கள், ஸ்பீட் கோயிலில் ஊன்னு பறப்பேன் பாருங்கள். இந்த லெவல் வந்தாச்சு. ஐயோ, வெளியே ஏற்கனவே பேய் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? என்ன கிராணியா? யூ கிராணி கிளவி. ஏன்னு என்ன அந்த கிராணியை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வேஸ்ட் பண்ணும். நான் மண்டையில் கூட குடிச்சிட்டு வருவேன், பார்த்தீங்களா? இருட்டாக இருக்கே, டார்ச் வச்சுக்கலாம். நமஸ்தே வந்துருச்சு. ஐயோ அம்மா, அப்பா கிராணி கீழே இறங்கி வருது. காப்பாற்றுங்கோ, இந்த கேள்விக்கிட்ட இருந்து என்ன காப்பாற்றுங்கோ. கிராணி கீழே இறங்கி வருதுங்கோ. பக்கப்பில் கிளவி கீழே வந்து அடிக்கிற. கிராணியோட பேர் அதுதானே? இல்லை, அந்த ஷூப் அதெல்லாம் ராக்கெட் ஷூஸ். அது இருந்தால் இங்கேருந்து மேலே குச்சி ஏறி இருக்கலாம். ஆனால் அதான் இல்லையே, என்ன பண்ணுறது? ஹோப்பா ஜெயிச்சிட்டேன். ஃபஸ்ட் ரவுண்டு வெற்றிகரமாக ஜெயிச்சிட்டேன். ஃபஸ்ட் லெவல்லையும் வெற்றிகரமாக ஜெயிச்சிட்டேன். என்ன பீஸ்ட் பாய் லெஜண்ட் ஹிந்தி ஏன்டா சார்? ஸ்பீட் கையில் வச்சு பார்ட்டி பண்ணிட்டுருக்கலாம் ஜாலியாக. ஆமாம், ஏன் எதுவும் வரமாட்டேங்குது? ஹலோ ப்ரோ, ஹலோ. யூ ஆர் கோயிங் டு டை இன் த பேய். யூஆர் கோயிங் டு டை இந்த பேய் ப்ரோ. இங்கே தான் பேய் ஒரு ஹாரர் க்ளோன் வருவான்னு நினைக்கிறேன். இப்போ டார்ச் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இடி போய் பார்த்துட்டு வரலாமா? இங்கே எதுவும் இல்லை. வந்த உடனே ஸ்பீட் காயில் எடுத்து பிச்சுட்டு போகிறோம். எதுவும் இல்லையோ? பேய் பத் 9 எதுவும் இல்லை. அதான் நான் சொல்கிறேனே கைஸ், பேயெல்லாம் ஃபேக் கைஸ். ஐயோ பேய், அம்மா பேய், அப்பா கொல்து, அம்மா கொல்து. காப்பாத்துடா. ஹோபா. ஐயோ காப்பாத்துங்கோ. அங்கே ஒருத்தன் நல்லா சாப்பிட்றான். ஹோபா, காப்பாற்றிட்டாங்கடா. ஸ்பீட் காயில் தானே காப்பாற்றிச்சு. இல்லை காப்பாற்றவே இல்லை. அப்பா இல்லை, காப்பாற்றிச்சு. இதேமாதிரி ஹீல் காயில் அங்கே 1000 காயின்ஸ்க்கும் என்னமோ இருந்துச்சின்னு நினைக்கிறேன். அது இருந்தால் இந்தமாதிரி ஹெல்த்து போனால் வச்சுருந்தோன்னா நல்லா ஹெல்த் ஏறும். அடுத்த ரவுண்டு கொஞ்சம் வாங்கலாம். 438 இருக்குது. ஏதாச்சும் ஒரு டார்ச் வாங்கலாம். இன்னொரு இதோட பச்சை கலரில் ஒரு டார்ச் இருக்கும். ஏதாச்சும் வச்சிட்ருப்பானே, எங்கே வச்சுருக்கான்? இது வச்சுருக்க ஏன் டார்ச்சு? இது லோ லெவல் டார்ச். வாங்க ஸ்பீட் கையில் வச்சுட்டு ஓடிடலாம். இப்போ இந்த லெவலா? சப்ப இல்லை, கஷ்டம். பாய் ப்ரோஸ். இருட்டு வெறித்த பேய். சில பேர்லாம் இந்த கேமில் ஒவ்வொரு ஷாட்டாகவும் அடிக்கும், ஒன் ஷாட்லேயும் போட்டுரும். ஆனால் நம்ம பார்த்து தான் இருக்கணும். ஒன் ஷாட்டில் அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கோங்க. ஐயோ பேய், ஐயோ வந்துருச்சு ஸ்பீட் காயில். இல்லை, ஏதோ குழந்த மாதிரி இருக்குது பேய். இங்கே நம்ம ஊர் பேய் தான், குழந்த பேய். கண்ணிலலாம் ரத்தம் வருது. இதா வேஸ்ட் பேய் அப்படின்னு சொல்ல மாட்டேன். தமிழ்நாடா? மீ ஆல்சோ. ஐயோ பேய், அம்மா போயிடுச்சு. வசந்த்னு ஏதோ இருந்துச்சு. இங்கே நிறைய பேர் தமிழ்நாடு போலே. ஒருத்தர் மீத்துன்னு போடுறா. இவங்க வசந்தா? ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்து பார்க்கலாம். வசந்தே எங்கடா இருக்க? பீனா டெவில் கிங்கு ஐல் போட்டு வசந்த்னு இங்கே இருக்குது. வசந்த் 682 கனெக்ஷன் ரிக்வெஸ்ட். ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்னு இருந்ததே நல்லா தாண்டா இருந்துச்சு. ஐயா, நான் சைரன் ஹெட் வருவான்.
இதுக்கு நான் சொன்னல ஒரு அந்த ஜம்ப் பண்ணலான்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஒரு வச்சு ஜம்ப் பண்ணலான்னல்ல, ஈஸியாக ஜம்ப் பண்ணி மேலே போகலான்னு. அது இதுக்கு வேணும். அடுத்த ரவுண்டு கண்டிப்பாக அது ஃபஸ்ட்டு வாங்கிடுவேன் கைஸ். இன்னும் இந்த ரவுண்டே மொத்தமாக கஷ்டமாக இருக்கும். இதை பிடிச்சி ஏறினா இவன் அப்போ ஏறிட்டேன் கைஸ். அந்த லெவல் போது என்னால் காமிக்க முடியல, ஏன்னா நான் மேலே ஏறும்போது ரெக்கார்டிங் பாஸ் ஆகிடுச்சு. அதான் பரவாயில்ல விடுங்க. சைரன் ஹெட்டு வந்தால் இல்லை, ஆனால் சைரன் ஹெட்டுக்கு சைரன் பாடி வச்சு டிவி தலை இருந்துச்சு. அடுத்த ரவுண்ட் உங்களுக்கு காமிச்சிருவேன் கைஸ். அடுத்த ரவுண்ட் காமிச்சிருவேன். ஸ்பீட் காயில் மெயின் கைஸ். என்ன பெய்யுது? ஐயா கில்லர் க்ளவுனு. நீங்களா இட்டுன்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. இட்டுங்கிற படத்தில் கொஞ்சம் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கில்லர் க்ளவுன் வருவாள்ல, எல்லாத்தையும் கொல்ல வருவாள்ல, விட்டு சாப்பிடுவாள்ல, அந்த க்ளவுன் இதில் இருக்கான். அவன் தான் இப்போ வரப்போகிறான். ஐ பிலீவ் அண்ட் ஐ திங்க் ஸோ. ஸ்பீட் கார்டு வைக்கலாமா, டார்ச் வச்சுக்கலாமா? இதே வச்சுக்கலாம். அவன் தான் ஓடிடலாம். இதான் சொன்னல வந்துட்டான் பாருங்கள். இப்போது உடஞ்சிரும் பாருங்கள். அதனால் நம்ம ஓரத்தில் போய் இங்கே நிற்கலாம். இதான் சேஃப் ஸ்பாட். டார்ச் எடுத்துக்கலாம். ப்ளூ எங்கே இருக்கான் அவன்? ஏன் அங்கெல்லாம் ஏறி நிற்கிறாங்கடா? நம்மளே ஏறி நிற்கலாம். இங்கே நின்னா யாராலையும் என்னை எதுவும் பண்ண முடியாது. இருங்க, ஃபுல்லாக ஜூம் பண்ணிக்கலாம். கைஸ் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் ரவுண்டுக்கு நான் இப்படி ஃபுல் ஜூம் பண்ணியே வச்சு ஃபஸ்ட்டு பர்சன் வியூவில் பார்க்கலாமான் இருக்கேன். ஐயா ஐயா பேய்! அம்மா அம்மா! இவ்வளோ ரவுண்டு கழிச்சு செத்துருக்கேன் பார்த்தீங்களா? அது எண்டிங்கில். சரி பரவாயில்ல விடுங்க. எத்தோ நல்லதாக லூட்டாங்களாம். ராக்கெட் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வேணும். ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் செகண்டு, டார்ச் தேர்டு. ஏனுங்க இது அதோட பிரைட்டாக இருக்குது. இப்போ பாருங்க, லைட்டாக இருட்டாக இருக்கா, லைட்டாக பிரைட்டாகும். இது எதுக்குன்னு தெரியுமா? இங்கே பாருங்க, இப்படி போட்டு ஜம்ப் பண்ணால் ஹைட்டாக போகும். இது பாருங்கள். ஆனால் இதை பாருங்கள். சரி வாங்க நம்ம ஸ்பீட் காயில் எடுத்து போகலாம் ரவுண்டுள்ள. அதே ரவுண்டுள்ள தான் ஜாயின் ஆகிருக்கேன்னா. சைரன் ஹெட்டு இதுக்கு தான் இது யூஸ் ஆகும். பாருங்கள், ஒரு ஜம்பில் அங்கேருந்து இங்கே வரலாம். இங்கேருந்து இப்படி ஒரு ஜம்ப்பு. டார்ச் வச்சுக்கலாம். பக்கத்து பில்டிங் தவிக்கலாம். இந்த மாதிரி தான் நான் ஆடம்போல இந்த பில்டிங் வந்து தான் நிற்பேன். இந்த மாதிரி போட்டிருக்கோம். சாலுனா என்ன போட்டிருக்கு? ஸ்டேஷனு. சலூனும் ஸ்டேஷனும் இங்கே தான் நிற்பேன். ஐயோவா என்ன ஹெல்னா? ஐயோ என்ன போடுறாங்க ஏறுங்க. நான் பாஸ் ஆகிடுச்சினால அப்பயும் இதே ரவுண்டு தான் வந்துச்சு. இதே சைரன் ஹெட் தான். பாருங்க, சைரன் ஹெட் பாடி, ஆனால் தலை மட்டும் ஸ்பீக்கர் மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா? ஸ்பீக்கரில் டிவி. இப்போ லிஃப்ட்டு மேலே நிற்கலாமா? தேவையில்லை, தான் வந்துடுச்சு அந்த பேய். எதுக்கு இவ்வளோ வாமிட்டிங் சிம்பிள்? ஹீ சேயிங் யூவா. ஸ்பீக்கர் வச்சுக்கலாம். எனக்கு டார்ச் வச்சா தான் பளிச்சின்னு இருக்கும். நான் போட்டால் பாருங்கள் ஃபுல் ரெட்டு, திருப்பி எடுத்தால் ஃபுல் க்ரீனு, ரெட்டே க்ரீனு. அதனால தான் மொத்த லிஃப்ட்டுக்கோ லைட் வருதுடா. ஸோ ஐ எம் த கிங் ஆஃப் த ஜங்கிள். நான் ஐயா இது அந்த குழந்த பேய். குழந்த பேயு என்ன பண்ணுரு? குழந்த பேய்னா நான் ஓடி வந்துடுவேன். எங்கே அந்த குழந்த பேய் தான் அங்கே இருக்குது. ஐயா அது ஒன் ஷாட் பேய், ஒரே ஷாட்டில் விட்டுரும். டார்ச் எடுத்துக்கலாம் விடுங்க. ஃபஸ்ட் பர்சனில் வச்சாலாம். இதுதான் நான் போன தடவை செத்தேன்னு நீங்கள் சொல்லலாம், இருந்தாலும் பரவாயில்ல. ஐயா பேய் லிஃப்ட்டுள்ள பேய் வந்துடுச்சு. இது 2 ஷாட் பேயா? சரி இதை எடுத்து வெளியே ஓடிடலாம். வெளியே ஓடியாச்சு. எங்கே அந்த பேய்? உள்ளதாக இருக்கு. வேஸ்ட் பக்கான பேய். வேஸ்ட் பேயே முஞ்சான பெச்சுக்கோ பேயே. ஐயா எல்லாரையும் கொல்ட்டி. நான் அப்படி சொல்லவே இல்லை. நீ ஒரு வேஸ்ட் பேய் நான் சொல்லவே இல்லை. நீ தான் இருக்கிறத மாசான பேய். அதனால் என்னை விட்டுரு. லிஃப்ட்டுள்ள போகிறவங்களா கொண்டு பார்ப்போம். என்னை விட்டு ஹாப்பா என்னை விட்டுருச்சுடா. ஏறங்க மொத்த இடத்துல லைட் அடித்த மாதிரி ஆக்கலாமா? ரெட்டு க்ரீனு. நீங்களும் இந்த கேம் ஆடினீங்கன்னு வைங்களேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஆடுங்க, இன்னும் ஜாலியாக இருக்கும். ஜாலியாக கத்திட்டு ஆடலாம்.
கைஸ் என் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாராச்சும் ஹாரர் லைட்டாக பிடிக்கும்னா இதை அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா இது அவ்வளோ ஹார் இல்லை, எனக்கே இது ஹார் இல்லை. ஐயா இந்த ரவுண்டா நான் போகிறேன். எனக்கு இந்த ரவுண்டே பிடிக்காது. அதனால் ஜாலியாக இங்கே நின்றுப்பேன். ஏன்னு பார்க்குறீங்களா, எல்லோரும் பேய் அப்படி ஒரு கேவலமான பேய், ஒன் ஷாட் பேய். ஐயா இந்த பேயா, ஐயா விட்டுருங்கோ. பாதி ஹெல்த்து போயிடுச்சு. இதான் இங்கே ஒரு கேப் இருக்குடா, லக்குடா. டார்ச்சி பேயே முடிஞ்சா இங்கேயே வா. இதுள்ள போக முடியுமா? என்ன சிஃப்ட்லாக் இருந்தால் போகலாம். கைஸ் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்டில் அடுத்து என்ன கேம் போடலான்னு சொல்லுங்கள். வெயிட் டைம் 12.5 நாடா பேசிக்கிறீங்க. டார்ச் ஆஃப் பண்ணால் பாருங்கள், ரெட் ஆயிடுச்சு. பேயே முடிஞ்சா பிச்சுக்கோ. ஓய் பேயே இங்கே வா பாப்போ. இந்தா வந்து ஐயோ டார்ச்சை சாப்பிடு. ஐயோ டார்ச்சை சாப்பிடுன்னா என்ன சாப்பிட வந்துச்சு? ஐயா இந்த சர்வரில் கேவலமாக இருக்குது. பேசாமல் சாட்டை ஆஃப் பண்ணி வச்சிடலாம், அதான் நல்லது. He said to me, dude. டார்ச்சு இல்லை ஸ்பீட் கோயில் இல்லை, ஸ்பீட் கோயில். டார்ச் விட்டு அமுக்குவோண்டா. யாருங்க டிஸ்கோ. இந்த ரவுண்டு கைஸ், இந்த ரவுண்டு நான் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பர்சனில் தான் வச்சு ஆட போகிறேன். இந்த ரவுண்டை இருக்கிறதுலே கேவலமான ரவுண்டு இதுதான். ஏன்டா ரொம்ப ஹார்டாக இருக்குமான்னு யோசிக்காதீங்க. ரொம்ப இருக்கிறதுலே கேவலமான ரவுண்டு தான். பார்த்திங்களா நான் விழுந்தேன், ஆனால் லிஃப்ட்லேயே வந்தேன். ஏன்னா விழுந்தாலாம் எதுவும் இல்லை, அவங்கள நம்மளுக்கு ஒன்றாதான். இப்போ பாருங்க, இந்த ராக்கெட் ஷூஸ் எடுத்து இதுக்குன்னு தெரியுமா, பேய் வரும்போது இல்லை குதிச்சு இந்த பில்லரில் ஏறிக்கலாம். ஏன்னா அந்த எந்த பேயாக இருந்தாலும் சரி நம்மளால பிடிக்க முடியாது. ஆனால் சில இதுக்கு தான் இந்த மாதிரி பில்லரில் ஏற மாதிரிலாம் இருக்கும். இறங்க லிஃப்ட்டு மேலே ஏறிட்டு இருக்கோம். லிஃப்ட்டு மேலே ஏறலாமா? லிஃப்ட் மேலே ஏறினா ஒரு பிரச்சனை என்னன்னு தெரியுமா, அடுத்த ரவுண்டு மேலே நம்ம லிஃப்ட்டு மேலே தான் நிற்போம். அப்பப்போ ஸ்டக் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. அதான் பரவாயில்ல. பவுன்சி அங்கே அதான் பேயா. நூபு ஸ்கின்னு சரியாக நூபுடா பேய்க்கு. வேஸ்ட் போய் நூபே எல்லாத்தையும் வெட்டுப்போ. ஐயோ வாய்டுள்ள உண்டா இல்லை வந்துட்டேன். டெவில் கிங்கு, விவானு, விசு, இக்லோஜி, பீஸ்ட் பாய் செட்டா. பீஸ்ட் பாய்னா டீன் டைட்டன்ஸில் வருவானே அவன் தானே. எனக்கு அவனை பிடிக்கும் கைஸ். ஸ்பீட் கால் எடுத்துக்கலாம். டார்ச்னா கூட லைட் அடிச்சுக்கலாம் இருட்டாக இருக்கிற இடத்துல. ஐயா நான் அந்த இடத்துக்கே வரல ப்ரோ, என்னை விட்டுருங்க ப்ரோ. இதை போய் அமுக்குனா அவன் வருவான் பாருங்கள், ஸ்பான் ஆகும். ஐயோ கிளம்பிட்டான். ஐயா என்னை விட்டுருங்க மேலே, லிஃப்ட் மேலே விடுங்க. லிஃப்ட் மேலே வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்பான் ஆயிடுவா, அதனால் நான் இங்கே வந்துட்டேன். ஈன்னு ஒருத்தர் சொல்லிட்டே போகலாம், பரவாயில்ல. எந்த பட்டை நான் முக்கினா அவன் வருவான், எனக்கு அவன் இப்போ வரணும். வரான்டா. ஒன் ஷாட் பேய்டா, எல்லோரும் ஒரு ஷாட்டில் வைக்கிறான்டா. சேஃப்டா. என்ன இவன் எல்லாத்துக்கும் நம்ம கூடயே ஜம்ப் பண்ணி வரான். யாருங்க இருட்டாக இருக்கா இப்போது ரெட்டிஸா பாருங்க. எல்லோரும் ராக்கெட் ஷூஸ் வச்சுருப்பாங்க போலையே. அங்கே போயிட்டே இருக்கான். என்னடா லாஃபிங் ஜி சட்டப்பு பீஸ்ட் பாயிண்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்பா முடிஞ்சாலும் நாங்கள் இது மேலே இருக்கோம் தெரியுமா. இப்போ கீழே குச்சிடணும். கீழே குச்சா தான் லிஃப்ட் உள்ள வர முடியும். அதான் லிஃப்ட் மேலே நின்னா பிரச்சனை, இல்லைன்னா அடுத்த ரவுண்டு வர முடியாது. ஓகே ஸ்பீட் காயில் பார்ட்டி கைஸ். இந்த ரவுண்ட் நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன், ஃபஸ்ட்டு பர்சனில் வச்சு தான் ஆட போகிறேன். பாருங்கள் ஸ்பீட் காயில் தெரியுது, ஆனால் என் கையை காணும். டார்ச் தெரியுது, கையை காணும். ஷூ இருக்குது. ஓகே நம்ம ஸ்பீட் காயில் வச்சுக்கலாம். புது ரவுண்டு இல்லை ட்ரோல் தானே, இல்லை ட்ரோல் எமோஜிஸ் தானே. ட்ரோல் எமோஜிஸே எப்படி இருக்குது நம்ம வருங்க. இந்த ஹை பவுன்ஸ் ஆகலாம். எனக்கு ட்ரோல் மேன் செம்மடா. ட்ரோல் மேன் என்ன அடி, நீ அடிச்சாலும் பிரச்சனை.
அடித்தா பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சும்மா கிட்ட போயிட்டு பின்னாடி வரலான்னு பார்த்தேன். கொண்டுட்டான்டா. ஹீல் காயில் வேணும் எனக்கு. எவ்வளோ? 199 பாயிண்ட்ஸ் தானா? வாங்கிடலாம். வேணும் எனக்கு. ஹீல் பண்ண வேணும். அடுத்தது ஒரு ராக்கெட்ஸ் இல்லை, இதுவும் ஒரு டார்ச் வாங்கிக்கலாம். போதும். ராக்கெட் சூஸ் இனிமேல் எனக்கு தேவைப்படாது. இது ஹீல் காயிலு, இது ஸ்பீட் காயிலு, இது டார்ச்சு எல்லாமே என்கிட்ட இருக்குது ப்ரோ. இன்னும் 12 வேணாம். சரி போகலாம் இருங்க. ஒரு அடி வாங்க விடுங்கடா. ஹீல் காயில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்க. ஹீல் காயில் க்ரீன்லேருந்து பிளாக் ஆயிடுச்சு. ஸ்பீட் காயில் ரெட்டு தான். டார்ச்சு இந்த மேட்சை 1 வியூவில் தான், ஃபஸ்ட்டு பர்சன் வியூவில் தான். ஜூமில் பண்ணவே மாட்டேன். ஃபஸ்ட் பர்சன் வியூனா ஃபஸ்ட்டு பர்சன் வியூ தான். இந்த ஒரே ஒரு மேட்ச்சு. ஆனால் அதுலேருந்து நான் செத்துட்டேன்னா அவ்வளோதான். ஃபஸ்ட் பர்சன் நாட் யூஸ். இது ஏலியன் வரும். ஃபஸ்ட்டு போய் அந்த பட்டன் அமுக்குங்கடா. மேலேருந்து ஏலியனை வர சொல்லுங்கடா. இங்கேருந்து வருவோம் பாருங்கள் ஏலியன்ஸ். அரே ஏலியன் பாய், இன்னும் வந்து வெட்டுங்கோ. ஒரு வெட்டுங்க பார்ப்போம். அரே ஏலியன் பாய், இன்னும் ஒரு வெட்டுங்கோ. வெட்டுங்கன்னா கொல்ல சொல்ல, வெட்ட தான் சொன்னேன் கைஸ். இல்லை நானாக போய் மாட்டிக்கிறது. கேமுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ கேமு தான் இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் சொல்லிடாதீங்க. கேமுக்காக எப்படிலாம் பேச வேண்டியதாக இருக்குது. ஐயோ ஏலியனு, என்னடா உள்ளே வந்தோடனே கொள்றீங்க? இன்னொரு தடவை வரேன்டா. என் காசு பாருங்க எவ்வளோ வேஸ்ட் பண்ணிருக்கேன். இந்த இடமே பிளாக் ஆகும். அப்போ போய்க்கலாம். 1 2 லாவா காயெல்லாம் ஸ்பீடாக போகும். ப்ளஸ்ஸு கலரும் நல்லாயிருக்கு. 3 ஜி டார்ச்சு. பிச்சுட்டு போ. எக்கோ ஹீல் கையில் வச்சுக்கலாம். ஆப்பா எதுவும் இல்லைடா. ஃபஸ்ட் பர்சன்ட் வச்சா வரலாம்டா. ஏன்னா 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட்டு, டோர்ஸு மாரி ஹாரர் கேம்ஸ்க்குலாம் ஃபஸ்ட் பர்சன் தான். 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட் தெரியும். டோர்ஸுக்கு ஃபஸ்ட் பர்சன் டவுட். இதுவா? ஜம்ப் பண்ணுறது என்கிட்ட இல்லை. ஜம்ப் பண்ணுறது இருந்தால் என் மேலே குச்சி போயிடலாம். அடுத்த மாதிரி ஜம்ப் பண்ணுறது வாங்கிக்கலாம் கைஸ். அடுத்து நான் செத்தா ஹீல் காயில் வாங்கினா இல்லையான்னு தெரில, ஸ்பீட் காயில் வாங்கினா இல்லையான்னு தெரில. ஆனால் ஜம்ப் பண்ணுறது வாங்கிடுவேன். பூனை பேய் எல்லோரும் கொளுத்து. எல்லாம் உள்ளே வாங்கோ. ஹீல் காயில் எடுத்துக்கோங்கோ கையிலோ. லிஃப்டில் வச்ச சம்பவம் பண்ணா. சாரி கைஸ், இருமல வந்துருச்சு. ஐயோ பேய். ஐயோ கண்ணு தெரில. ஐயோ என்னை கூட்டிகிட்டு போயிருங்க வெளியே. அம்மா டார்ச்சி. வேர் இஸ் த பேய் ப்ரோ? பேய் கிளிச் ஆயிடுச்சோ. ஐயோ கொல்லுது. நான் சேஃபு. ஒரு மேட்ச் சர்வே ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு பர்சனில் வச்சு. அது பேய்கிட்டே நின்று சர்வே ஆயாச்சு. அடுத்த மேட்ச்சு நார்மலாக இருந்து ஆடுவேன். அதுக்கு அடுத்த மேட்ச் வேணால் ஃபஸ்ட்டு பர்சனில் ஆட ட்ரை பண்ணுறேன். எனக்கு மொத்த இது லாவா ஆக போகுது. மொத்த இது ஃபயர் தான். இங்கே இருங்க ஃபயரு எத்தனை ஃபயர்னு பார்த்தீங்களா? ஏன்னா இது லாவா காயில். ஹலோ சீ, இது என்ன ரவுண்டு? ஐயோ குழந்த பேய் எல்லாம் ரோடுங்க. இது ஒரு குழந்த பேய், கேவலமான குழந்த பேய். வெட்ட தெரியாமல் வெட்டுற குழந்த பேய். எது கட்டினேன்னா அந்த பேய் மூஞ்சிக்கிட்ட போய் நின்னேன். எவ்வளோ கேவலம் இல்லை. கண்ணு மட்டும் இருக்கும் குழந்த பேயு, என்ன தருத்தும் குழந்த பேயு. முஞ்சா என்ன பிடிச்சிக்கோ, ஏன்னா என்கிட்ட ஹீல் கோயில் இருக்கே. முஞ்சா வெட்டிக்கோ. கண்ணு மட்டும்தான் பார்க்க ரத்தம் மாதிரி இருக்குது. ஒன்றும் பண்ண மாட்டேங்கிற வேஸ்ட் ஃபெல்லோ. லிஃப்ட்டில் வா பேயே. எங்கே போகணுன்னு கூட தெரியாத ஒரு என்பிசி பேய் இது. பாருங்க அங்கே போயிட்டுருக்கு. இங்கே வர சொன்னான். சரி டார்ச் ஆன் பண்ணி இப்போ இந்த பேய் இப்போதைக்கு அடிக்கிற மாதிரி இல்லை. வேஸ்ட் பேய். கலாச்சாரம் அடிக்கணும்னு பார்த்தா ஒரு அடி என் மேலே போடல. இந்த மேட்ச்சில் ஒரு ஹெல்த்து கூட போகாமல் போயிடும் போல். ஸோ
சொன்னால ஒரு சிங்கிள் ஹெல்த்து போகலை. நான் ஜெயிச்சிட்டேன் இந்த மேட்ச் ஃபஸ்ட் பர்சனில். இந்த மேட்ச்சை மட்டும் ஃபஸ்ட் பர்சனில் ஆடுறேன். தோக்குறேன் என்ன ஜெயிக்கிறேன்னு பார்க்கலாம். மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபஸ்ட் பர்சனில் வைப்பேன். அது வரைக்கும் இப்படி தான் வைப்பேன். கிரானியா இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். ஈஸியாக விட்டு நாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன இது இந்த ரவுண்டு இப்போ தான் நாங்கள் பிடிச்சோம். ஈவெண்ட்டு இல்லை நிற்கிறது வேஸ்ட்டு. எதுக்கோ ஹீல் கையில் வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் அடி வாங்கடா, அடி வாங்கடா. ஏன்டா பயந்தாங்களா? டெய்லி எந்த அடி வாங்குங்கடா. நான் ஃபஸ்ட்டு பர்சனில் இருக்கிறனால அடி வாங்க மாட்டேன். நீங்கள் போய் அடி வாங்கிக்கோங்க. பேய் கிளிச் ஆயிடுச்சு. ஐயோ வெட்டுது. கிளிச்செல்லாம் ஆகல கைஸ், வெட்டுது கைஸ். ஐயாக்கு வெட்டுது. பேய் பண்ணும் ஓஜி சம்பவம். தமிழ்நாட்டில் ஒரு பேய் பூனை மாதிரி வந்து ஓஜி சம்பவம் பண்ணுறதால் எங்களுக்கு நியூஸ் கிடச்சிருக்கிறது. இதான் அந்த பேய், ஒரு பூனை பேய், எதுவுமே பண்ண தெரியாத ஒரு பேய். பாருங்கள் வெட்டுறேன்னு சொல்லி சலமாக நிற்கிது, பக்காக இருக்குது. ஆனால் நான் ஜெயிச்சிட்டேன். அதனால் இப்போ நார்மல் வியூ. யா இப்போ பார்த்தீங்கள்ல ஒரு மேட்ச் ஜெயிச்சதுக்கு முன்னாடி 900 தான் என்னமோ இருந்துச்சு. இப்போ 1025 வந்துருச்சு. எது மேலே நிற்க முடியும்? இது மேலே நிற்கலாம். இந்த கம்பி மேலே இந்த சைடு போய் எப்படியாச்சும் நிற்கலாம். இதான் இப்போ நிற்கிற மாதிரி லைட்டாக டர்ன் பண்ணி இதான் இப்படி நின்றுடலாம். இந்த ரெட்டு மேலே நிற்க முடியாது. இந்த இது மேலே நிற்க முடியுது கைஸ். என்ன பேயு, எனக்கு பேயு. ஐயோ இது வேணாம், ஐயோ இது வேணவே வேணாம் எனக்கு. வேர் இஸ் த லிஃப்ட்டு? ஐயோ தொலைஞ்சிட்டேன். மேசூரில் போய் வந்தால் அவ்வளோதான் கதை கந்திலே. இங்கே இருக்கா லிஃப்ட்டு? ஏன் எல்லாம் ஓடியாரானுங்க? பேய் இல்லாமல் தான் எல்லாம் ஓடி வந்தாங்களா? சரி டார்ச் வச்சுப்போ. பேய் ரொம்ப மட்டும் ஹீல் காயில் யூஸ் பண்ணலாம். அங்கே இருக்குது பாருங்க பேய். 2 வெள்ளை கண்ணு, அப்புறம் ஒரு பல். அதான் அந்த பல் கொடூரமாக இருக்காமா இந்த பேய்க்கு. ஏறுங்க பயந்து பின்னாடி போகுது கைஸ். வேஸ்ட்டு பேய் கைஸ் இதெல்லாம். இந்த மாதிரிலாம் பேய் இருந்தால் ஈஸியாக ஜெயிக்கலாம். ஆனால் நான் இப்போ தோத்துடுவேன் போல இருக்கே. ஐயோ லாக்கண்டு. ஐயோ மிஸ்டர் பேயூ எங்கே இருக்கீங்கோ? ஐயோ எதுவும் தெரில. தெரியுது. இந்த மேட்ச் ஃபஸ்ட்டு பர்சன் கைஸ். இங்கே இருங்க ஃபஸ்ட்டு பர்சனில் வச்சு ஆட போகிறேன். இப்போ இருந்து ஃபஸ்ட்டு பர்சன் வச்சிடலாம். கண்ணாடி போட்டிருக்க இந்த இதில் இந்த கேமில் ஒரு ப்ளூ கலர் கண்ணாடி போட்டிருக்கேன், ப்ளூவோ பிளாக்கோ. ஆனால் ஏன் எனக்கு நார்மலாக தான் தெரியுது. சரி உனக்கு ஸ்பீட் காயில் வச்சுக்கலாம். ஸ்பீட் காயில் வச்சுக்கலாமா ஹீல் காயில் வச்சுக்கலாமா? ஸ்பீட் வச்சுக்கலாம். ஸ்பீட் காயிலுக்கும் ஹீல் காயிலுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இல்லை கைஸ். ஸ்பீட் காயில்னால் நம்ம வச்சு நம்மளை ஸ்பீடாக போய்கிட்டேருந்து தப்பிக்கலாம். ஹீல் காயில்னால் ஒரே டிஃப்ரெண்ட்டு, நம்மளுக்கு ஹெல்த்து மட்டும் குறைஞ்சா ஏறும். அதனால ஸ்பீட் காயில் ரேட் அதிகம். எங்கோ அந்த பேயோ? அரே பாய் பேயூ எங்கே இருக்கீயூ? ஐயோ இந்த பேய். ஐயோ வேணாம். இந்த பேய் தான் போன ரவுண்ட்லேயே அந்த மேசூரில் வந்திருக்கோம். இப்போ அதான் விட்டு வருது. ஹீல் காயில் கையில் வச்சுக்கலாம். இது ரொம்ப டேஞ்சரான பேய். ஒன் ஷாட் பேய்ன்னு நினைக்கிறேன். ஆனாச்சும் போய் அந்த பேய்கிட்ட சாவுங்கடா. என்ன சொல்லாதீங்கடா. பேயே நூபு பேயே. ஐயோ லிஃப்ட் உள்ள வந்துருச்சு. ஐயோ ஒன் ஷாட் வைக்கிது எல்லாத்தையும். அங்கே பாருங்க கைஸ், எல்லாத்தையும் ஒன் ஷாட் வச்சுட்டு இருக்கு கைஸ். காப்பாற்றிருங்க கைஸ். நீங்கள் இப்போ லைக் பண்ணிங்கன்னா இந்த கேமை நான் ஜெயிச்சிருவேன். அவன் சீல்டு வச்சுட்டு வந்துட்டான். நீங்கள் லைக் பண்ணிங்களா என்னன்னு தெரியல, நான் ஜெயிச்சிட்டேன் கைஸ். அந்த சீல்டு போட்டால் என்னன்னு தெரியுமா? பேய் வரும்போது அதை வச்சுட்டோன்னா பேயால் நம்மளை அட்டாக் பண்ணாலும் நம்மளுக்கு ஹெல்த் போகாதுன்னு நினைக்கிறேன். அடுத்த ரவுண்டு ஆனால் அந்த சீல்டு போஷனே ஸ்பீட் காயிலே அப்புறம் அந்த டார்ச்லாம் சர்வே ஆக முடியுதான்னு பார்க்கலாம் லைட் இல்லாமல். நல்ல ஸ்பீட் காயிலே அந்த இது சீல்டு போஷனே. வேறு என்ன சொன்னேன்? வேறு ஏதாவது ஒன்று. லாக் த டோர் ப்ரோ. லாக் த டோர்.
லாக் த டோர். ஓடிடுறா, வெளியே இருங்கடா, எல்லாம் வெளியே இருங்கடா. சரி ஓப்பன் பண்ணுறவா, டக்குனு வா. ஹா 2 பேரும் செத்தானுங்க. சரி ஓப்பன் பண்ணிடலாம் வா. செத்திங்கடா. ஓப்பன் பண்ணுற வாங்கடா, போங்கடா. ஓப்பன் பண்ணுற வாங்கடா, வெளியே போங்கடா. வெளியே போ, எல்லாம் வெளியே போ, எல்லாம் கிளம்பு. யாருங்க யாரும் வெளியே போக மாட்டேங்கிறாங்க. அதான் போயிட்டாங்களே. அங்கே வருங்க பேய், கேவலமான பேய். ஹில் கையில் இஷ்டம்னால என்ன பண்ண முடியும்னு நான் கேட்குறேன். ஐயோ டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. ஐயோ காப்பாற்றுங்கோ. எவனும் வெளியே போகாதீங்கடா, சொன்னால் கேளுங்கடா. ஹாபா நெக்ஸ்ட் இந்த மேட்ச் ஃபஸ்ட் பர்சன்லையா? சே போச்சுடா. ஜாலியாக இருந்தேன். ஃபஸ்ட்டு பர்சன்ட்டாங்க. ஃபஸ்ட் பர்சன் யாரும் சொல்ல, நானே தான் எனக்கு சேலஞ்ச் பண்ணி ஆடிடுறேன். ட்ராக்ஸ் கேமர் பிக் ஃபேன். ட்ராக்ஸ் கேமர் அது யார்? இன்னைக்கு போய் யூடியூப்பில் போட்டு பார்க்குறேன். எவ்வளோ ஃபன், என்னோட பெரிய யூடியூபர்னு. கிராணி கிளவி. ஆனால் அடுத்த மேட்ச்சில் சாரி ஸ்பீட் காயில் அந்த ஜம்ப் இது இருக்குல்ல, ஜம்ப் ஷூஸு அது, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்கீல்டு பர்சனு, இது 3 கண்டிப்பாக போனேன். அடுத்த மேட்ச்சில் வாங்கிடுவேன். அதுக்காக இப்போ சாவலாமா? உங்களுக்காக ரிஸ்க் எடுக்குவா. அந்த கிராணி கிழவி அங்கே தான் இருந்துச்சு. ஐயோ இப்போ கீழே இறங்கி வந்து வெட்டுவோம். எங்கே இருக்கேண்ணா? டார்ச்சு. இது வேறண்ணா சிங்கிள் பர்சனில் ஆடுறேண்ணா. ஐயோ வெளிச்சம் வந்துருச்சு. ஐயோ கிராணி கிழவி கொஞ்சம் என்ன வெட்டிக்கோ கிழவி. எங்கே இருக்கா? ஐயோ ஹீல் பண்ணிக்கலாம் வாங்க. ஹெல்த் ஏறுது. ஏறுங்க கைஸ், பொறுமையாக ஏறுது கைஸ். டேஸ்ட்டு எதுவும் பண்ண முடியாது. ஏறுங்க, பொறுமையாக தான் ஏறுது. நல்ல இது. ஐயோ சே தோத்துட்டேன்டா, தோட்டுட்டேன். இப்போ என்னெல்லாம் தெரியுமா? நம்ம இதில் ஸ்பீட் காயில் நிறந்துடும். ராக்கெட் ஷூஸ் அதுக்கு மேலே கடைசியாக ஸ்பீட் போசனா என்னது இது? 5 செகண்ட் ஃபோர்ஸ் ஃபீல்டா? அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கணும். அதுதான் நான் இப்போ வாங்கியிருக்கணும். தப்பாக ஸ்பீட் பர்சன் வாங்கிட்டேன். ஸ்பீட் பர்சன்னா ஸ்பீடாக போகுது. சூப்பர். இதுதான் நான் ஸ்பீடாக போயிட்டே இருக்கலாம். யாருங்க கைஸ், கிராவிட்டி காயிலாம் எடுக்கவே தேவையில்ல கைஸ். இங்கே பாருங்கள், பிச்சுட்டு போயிட்டுருக்கேன். ஸ்பீட் பர்சன் குடிடா. ஸ்பீட் பர்சன் வேஸ்ட்டு. நான் இப்போ அடிவாங்க, நான் வேணுன்னே சாப்பிட்றேன் கைஸ். பாருங்க கைஸ், என்ஜாய். என்னையும் வெட்டிடா. என்னாச்சு? ஒருத்த ஏற்கனவே வெட்டிட்டான். என்னை விட்டுறா. நெருப்புற நிற்கிறேன், முடிஞ்சால் வெட்டிக்கோ. ஐயோ மண்டை மேலே விழுவுறேன். சவுடா சீதோ. எப்படி பறந்தேன்னு பார்த்தீங்கல்ல. ஃபோர்ஸ் ஃபீல்டு அது 1 செகண்ட் 1 டைம் தான் யூஸ் பண்ண முடியும் போல். இப்போ என்ன பண்ணலாம்? ஸ்பீட் காயில்ஸு, ராக்கெட் ஷூஸு, வேறு என்ன இது இருக்குது? டார்ச் வேணான்னு சொல்ல போது வாங்குற அறிவு இல்லை. வேறுங்க டார்ச் வேணான்னு சொன்னேன். அதுக்கு அந்த டார்ச்சாச்சும் போயிருக்கலாம். சே வேஸ்ட் ஆகிட்டேன். என்ன லெவல்ரா இது? இந்த பேய் லெவலு. ரிட்டன் ப்ரோ, ஆல் கேன் ரிட்டன் பை செல்ஃப். இல்லை பாருங்க, வெள்ளை கலரில் அந்த பேய் வரும் பாருங்க. வெள்ளை கலர் பேய் எங்கே இருக்கீங்க சார்? ஐயோ ஜஸ்ட்ரா கன்ஃபார்ம் ஜஸ்ட்ரா. மேலே குதிக்க முடியுமா? போகலாம். ஏன் போக முடியல என்னால்? ஃப்ரண்ட்லேருந்து வந்துட்டேன் கைஸ். என்கிட்ட இந்த டார்ச் தவிர வேறு எதுவுமே இல்லை. பேய்க்கு ஒருத்தவன வேஸ்ட்டு ஃபுல்லு. இந்த பேய் பறக்காதுல்ல.
இருந்தாலும் என்ன பண்ண முடியும் என்ன? நான்லாம் ப்ரோடா. ஏயோப்போ, நான் உண்மையிலே ப்ரோடா. அதான் இப்போ உள்ளதான் பார்த்தல, அதை வச்சே நான் ப்ரோன்னு கண்டுபிடிக்கலாம். ஐயா மேலே விடுங்க. சரி பரவாயில்ல. இப்போ ஃபஸ்ட்டு பர்சனில் வச்சு என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பர்சன் கைஸ், ஸ்பீட் கார்லெஸ் தான் கைஸ். இங்கே பாருங்கள், ஸ்பீடப்பு. என்னது இதுக்கு எதுவும் தெரில, இதுக்கும் எதுவும் தெரில. ஸ்பீட் காருக்கு மட்டும்தான் ஸ்பீடப்புன்னு இருக்குது. என்னை விடுங்கோ வெளியே, எந்த பேய் இருந்தாலும் பரவாயில்லே, நான் வெளியே போகிறேன். வெளியே நான் அந்த வெளியே சொல்ல, கேம் விட்டு வெளியே போகிறேன்னு சொல்ல. ஐயா சைரன் ஹெட்டா, வேஸ்ட்டு இருக்கிறதுலே வேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், ஒரு ஜம்ப் ஷூஸ் எடுத்து காலை போட்டு ஒரே ஜம்ப்பு. இந்த சைடு ஃப்ரண்ட்டில் இருந்தால் இங்கே இப்படி ஒரு ஜம்ப்பு விடணும். இப்போ பாருங்க, கரெக்டாக க்ளோஸ் போயிட்டு க்ளோஸ் வந்துட்டு இப்போனா ஒரு 2 ஜம்ப்பு போகணும். இப்போனா ஒரு ஜம்ப்பு இந்த சைடில் இருந்து இப்படின்னா ஒரே ஜம்பில் வந்துடலாம். பாருங்க கைஸ், நான் ப்ரூவ் கைஸ். என்னை ஒன்றாலையும் தோக்கடிக்க முடியாது கைஸ். எவன்டாவன் மனதுக்கு போயிட்டுருக்கா? சரி நம்மளும் போகலாமா? சரி ஆனால் வெயிட் பண்ணி போகலாம். வாடா. 1 2 3 வர மாட்டியா? சரி நானே குச்சிக்கிறேன் போ. வெயிட்டீஸ் அவன்கிட்ட வா. இதோட அந்த பேங்க்குன்னு இருந்த நல்லா இருந்துச்சு. ஹோ அன்சூம் ப்ரோ, நைஸ். பிக்கி ஹார்டாவா? என்ன இதை ட்ராப்லாம் பண்ணுறாங்க? பரவாயில்ல. இது என்ன நைஸ் பிக்கி ஹா, அதே தான் பிக் ஃபேன் ட்ராக்ஸ் கேமர். ஹெல்லோ என்னடா ஹெலோ பிக் ஃபேனுக்கு போட்டிருக்கீங்க. ஐ வேஸ்ட்டு கிளவியோட வீடு. கிராணி நீ ஒரு வேஸ்ட்டு, முடிஞ்சா எனக்கு கொண்டுக்கோ. இப்போ பாருங்கள், இந்த இதை எடுத்து இப்படி இருந்தான்னு வைங்களேன், ஒரே ஜம்ப்பு. யாருங்க கீழே இருக்கும் அந்த பேய் கிளவி வந்துச்சின்னு வைங்களேன், இருங்க இருட்டாகட்டும், அப்புறம் ஒரு ஜம்ப் விட்டு போகலாம். இப்படி ஒரே ஜம்ப்பு தானே, இருட்டானால் தானே எல்லோரையும் வெட்ட வரும். இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வெட்ட வரும். அதில் நம்ம டார்ச் வச்சுக்கலாம் விடுங்க. இந்த இப்போ தான் வெட்ட வரும். கீழே இருக்க எல்லாம் சாவுறீங்களாடா? நல்லா சாவுங்கடா. இங்கே இருங்க மேலே பகுதி. ஹாரிங்க இந்த ஹெல்த்தில் வந்திருக்கேனே, இந்த ஹெல்த்தில் பறந்துருக்கேனே. ஏ கிராணி வேஸ்ட்டு கிராணி, நீ ஒரு வேஸ்ட்டு, நான் ஒரு கெத்து. பாரு இந்த ஆரோனா. ஐயோ ஜஸ்ட்டு ப்ரோ ஃபஸ்ட்டு பர்சனா? சரி கைஸ், நான் எனக்கே சேலஞ்ச் பண்ணனால இப்போ ஃபஸ்ட் பர்சன் வச்சுட்டேன். ஹெல்த் வேறு இல்லை, இது வேறு ஒன்றா ஏறிட்டுருக்கு. ஹீல் கையெல்லாம் இதோட ஃபாஸ்ட்டாகவே வரும். இங்கே பாருங்கள் எந்த ஸ்பீடில் ஏறுதுன்னு மட்டும் பாருங்கள். நான் 100 டைம்ஸ் ஸ்பீடாக இந்த வீடியோ வச்சாலும் இந்த ஸ்பீடில் தான் ஏறும் போல். அந்த ஹீல் கையில் வச்சுருந்தா லைட்டாச்சு போயிடும். மேன் ஃபேஸ். ஏன்டா என்ன அப்படி பார்க்குறேன்? கோ அவேடா, கோ அவே. என்ன வீடு இது? நல்லா இருக்கு இந்த வீடு. மேலே ஏறலாமா கீழே ஏறலாமா? எங்கடா அந்த பேயே இல்லாத ஒரு வீடு போல் இது. அங்கேருந்து ஏதோ வரப்போகுது, அது மட்டும் கன்ஃபார்ம். எதுக்கோ ஜம்பி ஷூஸ் வச்சுருந்தா இருங்க, இதுக்கு மட்டும் தான் அன்சூம். சொல்லுங்க ஸ்பீட் கையில் வச்சுக்கலாம். கையில் அரேபிக் பேயே, நீ என்ன பேய் வந்து இங்கே வந்து எனக்கு காமி ப்ரோ, காமிக்கலாம் நான் நீ காலிடா. இப்போ மட்டும் நீ வரலன்னு வையன், என்ன எல்லாம் இங்கே போகிறாங்க. நான் திருப்பி போகிறேன்டா, பாய்டா. ஐயோ சைக்கோ கில்லரு, ஐயோ கில்லர்ரா, ஓடுங்கடாலாம். மேகியா என்னடா மெசேஜ்? ஏறுங்க கைஸ், பாட்டப் மேலே ஏறி நின்றுருக்கேன் கைஸ். இங்கே இப்போ ஏற முடிஞ்சா நல்லா. அப்பா தப்பிச்சிட்டான்டா. எல்லோரும் சுத்தாங்க போல், மேக்ஸிமம் பேர். ப்ரோ பிளேயரு எத்தனை பேர் அதில் இருக்கீங்க? அடுத்த ஸ்பீட் காயில் வச்சுக்கலாம்.
எதுக்கு இங்கேயே ஜம்ப் பண்ணுறானுங்களோ நானும் தான் பண்ணுவேன். ஷூ இப்படி பண்ணான்னு வைங்களேன், நார்மலாக நின்னா அவ்வளோ லைட் அடிக்கல. ஆனால் இப்போ பாருங்கள் எல்லாம் லைட் அடிக்குதுன்னு பார்த்தீங்களா? இந்த இதை வச்சு ஜம்ப் பண்ணால் லைட் வரும். இறங்க காலேருந்து வருது ஸ்பார்க் மாதிரி. ஸ்பீடு கோயில். ஐயோ ட்ரோல்மேன் எல்லாரையும் ட்ரோல் பண்ண போறியா? நான் கீழே வரண்டு. ட்ரூல்மேன் ஒரு மேலே ஏறலாமா? ஊ ஐயோம்மா ட்ரோல்மேன்ரா. கைஸ் நான் உங்ககிட்ட சொல்லணும் கைஸ், கொஞ்சம் ஹெல்த் பர்சன்டேஜை மட்டும் பாருங்கள் கைஸ். எனக்காக பாருங்கள், 1% நின்றுருக்கேன். ட்ரோல்மேன் இவெல்லாம் பேயா என்ன? யாருங்க? நானும் குதிப்பேன்டா. இங்கே பாடுறா எங்கடா இருக்கு ட்ரோல்மேனே? ஓ வானத்துக்கு வந்து வெட்டிட்டியா? சரி விடு, அடுத்த ரவுண்டு நான் ஒன்று வெட்டுறேன் பாரு. இப்போ இந்த ட்ரோல்மேன் வெட்டிகிட்டு இருப்பாங்க. நம்ம போயிட்டு ஒரு ஸ்பீட் காயில், ஒரு ஜீட்டார்ச்சு, ஒரு ராக்கெட் ஷூஸு வச்சுட்டு பறக்கலாம். இந்த கில்லர் தான் அப்போ வந்து எல்லாத்தையும் வெட்டிட்டு இருந்தோம் ஒன் ஷாட். இது அதே சர்வர் தானே இருங்க பார்த்துக்கிறேன். R1லாம் இருக்கா? ப்ரோ பிளேயர்லாம் இருக்கும். அப்போ அதே சர்வர் தான் கைஸ். திஸ் இஸ் அதே சர்வர். இங்கே பாருங்கள் ஜீடார்ச். ஜீடார்ச்டா இல்லை ஸ்பாட்டிடா. இந்த மாதிரி ஜாலியாக பார்ட்டி பண்ணலாம் இதை வச்சு. சரிங்க நம்ம ஸ்பீட் காயில் வச்சிடலாம். இந்த மேஸ் மாதிரி இருந்தாலே ஒரு வேஸ்ட் ஆச்சு. வேஸ்ட்டு குப்பை தடி போய் நான் இடத்துக்கு போகிறேன். ஏன்னா இது ஒரு வேஸ்ட் குப்பை தடி போய். ஓ டெட்டாண்டா இது மேஸ் மாதிரி இருக்கிறனால தான் கைஸ் குழம்பு. டார்ச்சே டார்ச்சே நல்ல டார்ச்சே. என்னக்கலாம் கைஸ்? ஐயோ பெய், நான் நிற்கிற இடத்துல ஸ்பான் ஆகுது பார்த்தீங்கல்ல. ஆனால் எனக்கு 1% ஹெல்த் போல். இதை தாண்டி போகலாமா சாமியே? ஓ ஒன் ஷாட்டா? இருங்க ஒன் ஷாட்டான்னு பார்த்துட்டு போகலாம். ஒன் ஷாட்லாம் இல்லைங்க கைஸ் எனக்கு தெரிஞ்சு. இல்லை 3 ஷாட்டு. சாமியே இங்கே வா. ஐயோ கடிக்குது. ஏறுங்க. ஐயா நானே போய் வாங்கிக்கிட்டேன். வெறும் பல்லு வெறும் கண்டிருக்கேன்னு போனேன். ஆனால் நல்லா கடிக்குது கைஸ். இந்த பேய் செம்ம பேய், நல்லா கடிக்குது. வள்ளி நல்லா இருக்குல்ல, அதான் நல்லா கடிச்சு விடுது எல்லாத்தையும். இப்போ பாருங்க கைஸ், பறக்கிறேன் கைஸ். வணக்கம் நமஸ்காரம். ஏறுங்க. இது இருக்கா? இப்படி போயிட்டு உள்ளே வந்துட்டு ஜம்ப் விடுவேன். ஜம்பே ஓ உள்ளே வந்துட்டானா தெரியாமல். சரிங்க நம்ம ஸ்பீட் காயிலே கிராப் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டா? சின்ன குழந்த ரவுண்டு. இருக்கிறதுலே கேவலமான ரவுண்டு இதுதான். ஏன்னு தெரியுமா? வரும் நான் தான் சின்ன குழந்தை, நான் என் கண்ணு ஃபுல்லாக ரத்தம் அப்படின்னு வரும். இங்கே பாருங்க கண்ணு ஃபுல்லாக ரத்தம். ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் பாருங்கள் அதுக்கிட்டே போகிறேன். இறங்க லைட்டாக ஹெல்த்து போகுது. ஆனால் கடிச்சு கொதறுதா. லிஃப்ட்டுள்ளே கூட நிற்கலாம். நான் உங்ககிட்ட நடந்தே வருவேன். எவன் உங்ககிட்டலாம் வந்து ஓடுவான்? ஆனால் நான் ஓடுவேன். இல்லை மாட்டேன். ஸ்டக் ஆயிடுச்சு பாருங்கள் பாவம். அடப்பாவி இது உள்ளே அவனும் போனான். பேயே குழந்த பேயே முடிஞ்சா இங்கே வா. வர முடியாதுல்ல, பக் ஆகுதுல்ல. அப்போ அமைதியாக போகணும். பாருங்க கைஸ், கிராஸ் பண்ண போகிறேன். ஷூ கிராஸ் ஆகிட்டேன். கைஸ் நான் ஒத்துக்கிறேன் கைஸ். இனி என்ன பண்ணுங்க, நான் ஒத்துக்கிறேன். என்னன்னு தெரியுமா? நான் தான் வேணுன்னே போய் பேயை வம்பிழுத்தி அதுக்கிட்ட கடி வாங்கி எல்லாத்தையும் வாங்கி வந்துருக்கேன். இதில் என்னது? இப்போ கிராவிட்டி காயில் எனக்கு வேணும். ரோட் பிளாக்ஸ் 100 rupees கூட்டெலாம் நான் வாங்க மாட்டேன்டா. வேஸ்ட்ரா. நான் தனியாகவே சர்வே ஆகி காமிக்கிறேன்டா. ஒரு ஜம்ப் விடு. ஃபஸ்ட்டு இந்த தடவை எந்த டார்ச் எடுத்தேன்டா. சே ஏழி நடந்துச்சே. ஷூ உள்ள அதே சர்வர் தானே இது? அதே R1லாம் இருக்க சர்வர் தான். இதில் தான் அந்த சைக்கோ கில்லர் வருவான். சைக்கோ கில்லர் ஹை ம சைக்கோ அப்படின்னு வருவான்.
வேஸ்ட் ஃபெல்லோ, எதுவும் பண்ண தெரியாது அவனுக்குலாம். எல்லா லைட்டும் போடுங்கடா, லைட்லாம் போடுங்கடா. லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கானுங்க. ஆமாம்ல, அவன் இங்கே வருவான்ல, இது ஓப்பன் ஆனவன் தான் லைட்லாம். ஓ மை காட், பாத்ரூம் உள்ளே ஓடுங்கடா. ஓ மேலே ஒரு கிளாஸ் இருக்குது. ஜம்பி எடுத்து இங்கே அப்படியே ஜம்ப்புன்னு விட்டுட்டே இருக்கணும் கைஸ். சரிங்க, வெளியே என்னன்னு பார்க்கலாமா? அவ்வளோதான், ரவுண்டே முடிஞ்சிச்சு. வேஸ்ட் ரவுண்டு, எதுவுமே அதால் என்ன பண்ண முடியல. வேஸ்ட். இதிலலாமாடா உங்களுக்கு ஹெல்த் போகும்? சின்ன குழந்தாடா நீங்களா? ஒரே இடத்துல ஜம்ப் பண்ணிருக்கேன். ரன்னிங் டக்குன்னு திறந்து விடுங்கடா. லாஸ்ட் ஒரு ரவுண்டாச்சு நான் ஓடிட்டு வீடியோ கட் பண்ணுறேன். என்ன ரவுண்ட் இது? எங்கள் ஜம்பி எடுத்து மேலே குச்சிடலாம். சைடு போயிட்டு போக முடியாதா? சரி பரவாயில்ல, இப்படி போய்க்கலாம் விடுங்க. சிம்னி இருக்கு. சிம்னி உள்ள குச்சி என்ன இருக்கும்? பேய் இருக்கும். நல்லா இருக்கு கைஸ் இந்த ஸ்பாட்டு. செம்ம ஹைடிங் ஸ்பாட் ப்ரோ. பரவாயில்ல, நம்ம வெளியே போகலாம். எனக்கு வெளியே தான் போகணும். அரே பாய், வாட் இஸ் த பேய்? ஈவில் கிளவுன், நான் த ஈவில் கிளவுன். உங்களால் என்னை விட்ட முடியும். சூ 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 சூ. இப்போ சிம்னி உள்ள ஒழியலாமா? ஃபஸ்ட் அந்த பேய் எப்போ ஸ்பான் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஐயோ, டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் ஸ்டார்டிங்லேயே வெளியே போயிருக்கணும் கைஸ். நான் ஒத்துக்கிறேன், நான் ஸ்டார்டிங்லேயே வெளியே போயிருக்கணும். தேவையில்லாமல் வந்து நான் சிம்னியில் போகிறதுக்கு போல் இங்கே வந்தேன். அதுதான் முடிஞ்சே போச்சு. என்னடா மெசேஜ்? ஸ்டூடெண்ட்ஸா? நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாடா? டெய்லி ஸ்கூல் முடிச்சுட்டு, ஆமாம் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏதாவது ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தால் ரோப்ளாக்ஸில் கூடியாடா ஸ்டூடெண்ட்ஸுன்னு சொல்வேன். எங்கே இருக்க நீ? யார் ஸ்டூடெண்ட்ஸுன்னா? கோஜோ. எனக்கு பிடிச்ச கேரக்டர் பேர் ஏன்டா வச்ச? அது கோஜோவுக்கு மட்டும்தான்டா கோஜோன்னு பேர் வைக்க முடியும். அப்படி வைக்கணும். சைக்கோ கில்லரு, நல்ல கில்லர் ரவுண்டு. இதில் எங்கேயாச்சும் குச்சி போகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். சிம்னியில் போக முடியாது, இது உள்ளே போக முடியாது. என்ன பண்ணுறது விடுங்க. இப்போ விட்டா உடனே பாத்ரூமில் போகிறோம். இல்லை தான் இது மேலே குச்சி பார்க்கலாம். அது விட்டாங்களா? இல்லையா? சரிங்க, மேலே ஏறிக்கலாமா? ஆனால் நேராக 1 2 3 3. ஓ இந்த ரூம் நல்லா இருக்கே. பாத்ரூமுக்கு இது ஓகே தான். அதில் இந்த ரூமு கில்லர் இருக்கானால அதில் பாத்ரூம் இஸ் த பெஸ்ட்ரா. இருங்க, நான் இதுக்கு போய் பார்த்துக்கிறேன். பெட்ரூம் எல்லாமே பெட்ரூம்னு வச்சா நான் என்னடா பண்ணுறோம்? இந்த பெஸ்ட் ரூமில் இருக்க அதுதான் பேயே வரல, முடிஞ்சிச்சானா வேஸ்ட். அடுத்து என்ன கேம் போகலான்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க கைஸ் மறக்காமல். ஏன்னா நான் வீடியோ எடுக்கிற முன்னாடி என்ன கேம் போகலான்னு யோசிக்கவே 1/2 மணி நேரம் ஆயிரும் கைஸ். அதுமாதிரி யோசிச்சுதா இந்த கேம் நம்ம ஆடி இருக்கோம்ல, லைட்டாக நல்லாயிருக்கும். பேய்கிட்டலாம் அடி வாங்காமல் இருக்கணும். அதனால நம்ம அடி வாங்குவோம், பரவாயில்ல போட்டுடலான்னு கஷ்டப்பட்டு ஒரு ப்ரோவாகி ட்ரைனிங்கில் எடுத்து பார்த்தீங்களா, அது அவ்வளோ அடி வாங்கலை. ஜெயிச்சிட்டேன். இதில் விழுந்துடலாமா? பரவாயில்ல விழுந்துடலாம். என்ன வரும்? கில்லர் கிளவுன் ரவுண்டா? வேர் இஸ் த வேஸ்ட்டு கில்லர் கிளவுன். அவன் வந்தாலே எல்லா கதையும் முடியாது. ஏன்னா ஒரு வேஸ்ட்டு. வந்தான் சும்மா சொன்னேன் கிளவுனே, நீ தான் இருக்கிறல்லே வேஸ்ட்டு. சும்மா தெரியாமல், ஏன்னா அவன் ஒரு வேஸ்ட்டுன்னா நீ தான் இருக்கிறல்லே வேஸ்ட்டு. ஐயோ எங்கேயோ போயிடுச்சு மாப்புட்டு. ஓஹோ, இறக்கி போதே லிஃப்ட் மாளிக்கலாம்.
எங்கே இந்த கில்லர் க்ளவுன்னு நம்ம இது மேலே நின்றுக்கலாம். ஹலோ மிஸ்டர் வேஸ்ட் க்ளவுன். ஆமாம் நம்ம சேலஞ்சே மறண்டோம். ஃபுல் ஜூமு இல்லைனா இப்படியாலாம் நல்லாயிருக்கு கைஸ். இதுவும் இன்னொரு ரவுண்டும் ஆடுவோம் கைஸ். இன்னும் 2 ஹாரர் ஆடுவோம். அதுக்கப்புறம் வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கு கைஸ். நான் அடுத்தது 99 நைட்ஸ் இந்த ஃபாரஸ்ட்டில் டேமிங் அப்டேட் வந்திருக்குல்ல, போட முடிஞ்சால் போடுறேன். ஏன்னா இப்போ ஃப்ரீயாகவே ஃப்ளூட்டில் தராங்க. அதை இப்போ இருக்குமா இல்லையான்னு தெரியாது. ஜம்பரை வச்சு போவேண்டா. ஜம்பர்ரா இங்கேருந்தே ஒரு ஜம்ப்பு விட்டுரு. ஜம்ப் இங்கே ஒன்று, இப்படி ஒன்று, இங்கேருந்து இப்படி ஒன்று, இப்படி போயிட்டே இருக்க வேண்டியதுதான் மேலே வரைக்கும். இங்கே வந்துட்டாங்க கைஸ். எங்கே வந்துட்டான்னு பார்த்தீங்கல்ல, இருக்கிற இதுலே மாசான பிளேஸ். கீழே குச்சி, கீழே குதி, கீழே குதி. ஓ லிஃப்ட் மேலே நிற்கிறீங்களா நீங்களாம்? நானும் வரேன். சூ சூ சூ. என்னடா? ஐயோ சைக்கோ. எங்கடா சைக்கோ? நாங்கள் துரத்துறோம் பாருங்க. எல்லாத்தையும் வெட்டிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் முடிஞ்சிச்சு. கீழே குச்சிடலாம். மேலே என்ன சேஃபாக என்ன இதான் கைஸ். லாஸ்ட் ஹாரர் இது முடிச்சுட்டு அவ்வளோதான். அதனால் ரெடியாக இருந்துக்கோங்க இந்த ஹாரரை பார்க்க. நல்லதா அட்லீஸ்ட் 1 ஷாட்டாக வரணும்னாச்சும் வேண்டிக்கோங்க. ஒரே ஷாட்டில் முடிச்சு விட்டுற மாதிரி வரணுமாச்சும் வேண்டிக்கோங்க. அப்படி அந்த த்ரில்லாக இருக்கும். இது 3 ஷாட் ஆச்சே. நம்ம இப்படி வந்திருக்கோம். ஏடி வந்து தப்பான்ட்டேண்ணா. ஏடி வந்து இங்கே தான் பேஸ் ஆகும் கரெக்டாக. அதனால் நம்ம இங்கே நின்றுக்கலாம். பேஸ் பான வரதை பார்த்துட்டு ஜாலியாக நிற்கலாம். இதை வந்துச்சு பார்த்தீங்கள்ல. பெய்ய வேஸ்ட் பெய்ய நடந்து. ஐயோ 1 ஷாட்டு. ஐயோ 1 ஷாட்டு. இல்லை சாரி என்னை விட்டுரு. நீ 1 ஷாட் இல்லைன்னு ஒத்துக்கிறேன். ஆனால் நீ ஒரு வேஸ்ட்டுன்னு நீ ஒத்துக்கிட்டே ஆகணும். अरे डॉग वेस्ट तू. अरे डॉग वेस्ट तू. अरे डॉग वेस्ट तू ஜெயிச்சிட்டேன் கைஸ். இன்னும் ஒன்று முடிச்சுக்கலாம் கைஸ். இதை வேணாங்க கைஸ். நம்ம இப்போ வரதில் அப்படியே சேர்த்து போயிடலாம். யா இருங்க கைஸ். நம்ம இன்ட்ரோ போட ஏதாச்சும் எண்டிங் போட ஏதாச்சும் நல்ல இடமா எடுத்துக்கலாம். எனக்கு நல்ல இடமா வேணும். ஸ்லைடு மேலே ஏறி இங்கே குச்சிடலாம். அவ்வளோதான். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு யாராச்சும் தெரிஞ்சால் ஷேர் பண்ணிடுங்க. கேம்ஸ்லாம் பிடிக்கணும். அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.